Welcome to our channel. நாம் இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னா difference between QuerySelector and QuerySelectorAll. ஓகே, அதுக்கு நான் வந்து டைரக்டாவே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா ஆர்டர் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டாட்டிக்காக ரெண்டு லிஸ்ட் ஐட்டம் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரியேட் பண்ணிவிட்டு டைனமிக்காக எனக்கு வந்து லிஸ்ட் ஆட் ஆகிறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணி ஆன் கிளிக் ஈவெண்ட் மூலயமா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா document.create element இன்பில்ட் ஃபங்க்ஷன் மூலயமா ஒரு லிஸ்ட் ஐட்டம் எலமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த எலமெண்ட்டுக்கு இன்னர் HTML-ஆக ஆடட் லிஸ்ட்டுன்ற டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட்டுன்ற ஐடிக்கு கீழே அப்பன் சைல்டுன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் மூலயமா இந்த கிரியேட்மெண்ட் எலமெண்ட்டை அப்பன் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டைனமிக்காக லிஸ்ட் ஐட்டம் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து query selector. ஓகே, query selectorனாலும் சேம் எப்படி நமக்கு வந்து ஒரு கெட் எலமெண்ட் பை ஐடி ஆக்ட் ஆகுதோ, கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் ஆக்ட் ஆகுதோ, ஸோ அதே மாதிரி தான் query selectorரும். பட் இது அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷனுக்கும் இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா செலக்டார்ஸ் தான். ஓகே, நான் இப்போ ஒரு டேக் நேம்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா கெட் எலமெண்ட் பை டேக் நேம்னு நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா எல்ஐன்னு கொடுத்தா போதும். ஸோ அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் பேராமீட்டர் பாஸ் பண்ணுவேன். ஓகே, இந்த செலக்டாரில் என்ன பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்படி டேக் நேமும் கொடுத்துக்கலாம், இல்லை சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ். ஸோ நம்ம டாட் கிளாஸ் நேம் ஏதாச்சும் நம்ம எலமெண்ட்ஸ்க்கு கொடுத்துருந்தோம்னா அதை டினோட் பண்ணலாம், இல்லை வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணி ஒரு டிவிஷனுக்கு அண்டரில் உள்ளார வேறு ஏதாச்சும் நம்ம எலமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்பெசிஃபை ஆகியிருந்தால் அப்படி செலக்ட் பண்ண சொல்லியிருக்கலாம், இல்லை அட்ரிபியூட்ஸ் வச்சு செலக்ட் பண்ண சொல்லியிருக்கோம், இல்லை நம்ம ஆக்டிவ்ஸை வச்சு என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்குதோ ஸோ அதை வச்சு கூட நம்ம செலக்டார் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேராமீட்டர் பாஸ் பண்ணுற வேல்யூ வந்து டிஃபர் ஆகிறதா இந்த query செலக்டரோட ஃபங்க்ஷனோட டிஃப்ரெண்ட்டு. ஓகே, நான் அதுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிற விதமாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு document.QuerySelectorன்ற இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்ன பாஸ் பண்ணியிருக்கேன்னா லிஸ்ட் ஐட்டம்ன்றதை பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லிஸ்ட் ஐட்டம் பாஸ் பண்ணியிருக்கிற எல்லா இதுவுமே எனக்கு எல்லோவாக சேஞ்ச் ஆகணும். எதை செலக்ட் பண்ணியிருக்கேனோ அதனோட பேக்ரவுண்ட் வந்து எல்லோவாக சேஞ்ச் ஆகணும்னு நான் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கான இன்பில்ட் ஃபங்க்ஷன் தான் style.background. ஓகே, இதே வந்து அட்ரிபியூட் பாஸ் பண்ணுற விதமாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு கிளாஸ் டெக்ஸ்ட்டுன்னு எந்த லிஸ்ட் ஐட்டத்துலலாம் மென்ஷன் ஆகி இருக்குதோ ஸோ அந்த ஐட்டத்தில் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா அதனோட பார்டர் வந்து செட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, இதனோட லென்த்தும் விசிபிள் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, சேம் query செலக்டருக்கும் அதே தான். ஓகே, அப்போ அந்த query செலக்டருக்கும் query செலக்டர் ஆளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா query செலக்டர் ஐடி மாதிரி ஆக்ட் ஆகும், query செலக்டர் ஆல் வந்து கிளாஸ் நேம் மாதிரி ஆக்ட் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம கொடுத்துருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸில் ஃபர்ஸ்ட் ஐட்டம் செலக்ட் பண்ணி ரன் ஆகிறது வந்து query செலக்டர். இதே query செலக்டர் ஆல்னா ஃபுல்லாக ஒரு அரே கண்டென்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு எல்லா எலமெண்ட்டோட ஒர்க்குமே நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ இதுதான் query செலக்டருக்கும் query செலக்டர் ஆளுக்கான டிஃப்ரென்ஸ். இது வந்து சிங்கிள் எலமெண்ட், இது கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட். ஓகே, இது வந்து நம்ம ரன் டைமில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு 6 எலமெண்ட் வந்து எனக்கு ஆட் ஆகிடுச்சு. இப்போ query செலக்டர்ன்ற ஃபங்க்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் ஐட்டம் மட்டும்தான் கிளிக் ஆகிருக்கு. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனுமே எனக்கு ரன் ஆகிருக்கு. எப்படின்னா பேக்ரவுண்ட் எல்லாவாகவும் இருக்குது,
அதனோட பார்டரும் எனக்கு விசிபிளாக இருக்குது. இப்போ அதனோட லென்த் பார்த்தேன் அப்படின்னா அன்டிஃபைன், ஏன்னா இது ஒரு ஐடி மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ இதனோட லென்த் வந்து நம்மளுக்கு மெஷர் ஆகாது. ஓகே, இதே query selector allன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எல்ஐன்ற கொடுத்துருக்கிறதுனால எல்லா லிஸ்ட் ஐட்டத்துக்கும் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து எல்லோவாக இருக்குது. பட் செகண்டாக கொடுத்துருக்கிற பாஸ் பண்ணியிருக்க பேராமீட்டரோட வேல்யூ வந்து நம்ம கிளாஸ் டெக்ஸ்ட்டுன்னு எதுக்கு இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம பார்டர் செட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான பார்டர் மட்டும் நம்மளுக்கு செட் ஆயிருக்கு. ஆனால் அதனோட லென்த் என்ன அப்படின்னா 2 வந்து ஷோ ஆயிருக்கு. இதுலேயே நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் HTML கலெக்ஷனுக்கும் நோட் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். HTML இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுமே சேம் நோடை தான் நம்மளுக்கு டினோட் பண்ணும். பட் இது ரெண்டுமே சிமிலர் தான். பட் மேஜரான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நோட் லிஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக் வேல்யூஸை மட்டும்தான் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம QuerySelctorAllன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். அது பார்த்தோன்னா நம்மளுக்கு ஸ்டாட்டிக்காக இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு லென்த்து ஷோ பண்ணியிருக்கு. இதே டைனமிக்காக நம்ம ஆட் பண்ண மற்ற லிஸ்ட்டோட ஐட்டத்தை வந்து எடுத்துக்கல. இதே வந்து நம்ம HTML கலெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைனமிக்காக ஆட் பண்ணியிருக்க கண்டென்ட்டோட லென்த்துமே நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆகும். ஓகே, அண்ட் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து நோட் லிஸ்ட்டை வந்து இண்டெக்ஸ் மூலமா மட்டும்தான் கால் பண்ணிக்க முடியும். பட் HTML கலெக்ஷன் வந்து ஐடி, அட்ரிபியூட், கிளாஸஸ், ஸோ இதன் மூலமாகவும் நம்மளால் கால் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா QuerySelectorக்கும் QuerySelectorAllக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம். அண்ட் HTML கலெக்ஷன் நோட் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம்.